உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆனா ஸ்தோத்திரம் தேவ ஜனமே, கர்த்தர் உன் சார்பில் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லும் போது நீ அவருடைய சத்தத்தை கேளாமல் அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வியானா அவர் உனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் எழும்பி அவர் உன்னை அழித்து போடுவார். உன்னை வாழ வைப்பேன்னு சொன்ன காரியத்திலிருந்து அவர் மனம் மாறி விடுவார். எப்படி அழிப்பேன்னு சொன்ன ஜனத்துடைய காரியத்துக்காக அவர்கள் திருந்தின போது அவர் மனம் மாறி அவர்களை அழிக்காம அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்தாரோ, அது போலவே வாழ வைப்பேன் என்று சொல்ல ஜனத்தினிடத்துல அந்த ஜனம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம அவருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும் போது அந்த ஜனம் வாழ்வடையாது. தேவ ஜனமே, இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனாலும் நாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவத்தில் நான் இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு நீங்க கேட்பீங்களா? நான் கர்த்தர் உங்களை மன்னிப்பார்.